பாராமெடிக்கல் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட் வெளியாயிருச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒரு கம்யூனிட்டிக்கும் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, கடைசியாக கிடைச்ச காலேஜ் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது கவர்மெண்ட் காலேஜ், இஎஸ்ஐ கேகே நகர், அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய மேல் நர்சிங்கு, ஃபீமேல் நர்சிங்கு, அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி, அப்புறம் பிஃபார்மு, பிஓடி, அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் டிக்கான ஒரு காலேஜும் எந்தெந்த காலேஜ் எந்தெந்த கட் ஆஃபுக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் சீட் அலாட் ஆயிருக்குங்கிறத தெளிவாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்க முடியும். மறந்துடாமல் இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நான் ரேங்க் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் பார்த்துங்க, அந்த ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். அந்த ரேங்க் வரைக்கும் தான் சீட் வந்து அலாட் ஆயிருக்கு. ஓசிக்கு 180 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி ரெசிபிரேட்டரி தெரப்பி வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 175.5 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி திருவண்ணாமலையில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்க்கு 176 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 179 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. அதே போல எஸ்சிக்கு 178 கட் ஆஃபுக்கு வந்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 173.5 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 168 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து கன்னியாகுமரி கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ கேகே நகரில் ஓசிக்கு 182 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 175.5 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்க்கு 180 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 179 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி அலாட் ஆயிருக்கு. எல்லாமே ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் தான் அலாட் ஆயிருக்கு க்ளோசிங்கா. அடுத்து வந்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 178.5 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி ரெசிபிரேட்டரி தெரப்பி சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 173.5 கட் ஆஃபுக்கு பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி சீட் அலாட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ கேகே நகரோட க்ளோசிங் கட் ஆஃப். ஓகே, இப்போ இதையும் பார்த்துட்டோம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைவேட் காலேஜில் மேல் நர்சிங்க்கு க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓசிக்கு 161.5 கட் ஆஃபுக்கு குளோபல் காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து கன்னியாகுமரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 146.5 கட் ஆஃபுக்கு எஸ்எல்என்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் தர்மபுரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்க்கு 146.5 கட் ஆஃபுக்கு ரேவதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருப்பூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 111.5 கட் ஆஃபுக்கு ஆரஞ்சு ட்ரீ இன்ஸ்டியூட் ஆஃப் நர்சிங் வந்து சிவகங்கையில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு 150 கட் ஆஃபுக்கு எஸ்எல்என்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் தர்மபுரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 124.5 கட் ஆஃபுக்கு இந்திரா காலேஜ் ஆஃப் நர்சிங் திருச்சியில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 130.5 கட் ஆஃபுக்கு வேலூர் நர்சிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் அலாட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நர்சிங்கோட பிரைவேட் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃபாக பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 109 கட் ஆஃபுக்கு தைசா காலேஜ் ஆஃப் நர்சிங் கன்னியாகுமரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. அடுத்து பிசிக்கு 90.5 கட் ஆஃபுக்கு ஜிஆர்டி காலேஜ் வந்து நம்மளுடைய திருவள்ளூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்முக்கு அதாவது 94 கட் ஆஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அமிர்தா நர்சிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து செங்கல்பட்டில் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 94 கட் ஆஃபுக்கு பிபிஜி காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து கோயம்புத்தூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு 93.5 கட் ஆஃபுக்கு மகாலட்சுமி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருச்சியில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 92 கட் ஆஃபுக்கு ஸ்ரீ ரெங்கேஸ்வரர் காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல சீட் வந்து அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 97 கட் ஆஃபுக்கு கற்பகம் நர்சிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல சீட் அலாட் ஆயிருக்கு. இப்போ ஃபீமேல் நர்சிங்கும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி பிசியோதெரப்பி எல்லா மாணவர்களுமே அதிகமாக விருப்பப்பட்ட ஒரு கோர்ஸ். இது வந்து ஓசிக்கு 168 கட் ஆஃபுக்கு த காவேரி பிசியோதெரப்பி சேலத்தில் அலாட் ஆயிருக்கு. அடுத்து பிசிக்கு 97.5 கட் ஆஃபுக்கு மேரியா காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பியில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்க்கு 147.5 கட் ஆஃபுக்கு பச்சமுத்து காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி தர்மபுரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 112.5 கட் ஆஃபுக்கு குளோபல் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி வந்து கன்னியாகுமரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. அதே போல எஸ்சிக்கு 122 கட் ஆஃபுக்கு ஸ்ரீ ஐசக் நியூட்டன் வந்து நாகப்பட்டினத்தில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 120.5 கட் ஆஃபுக்கு குளோபல் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி கன்னியாகுமரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 94 கட் ஆஃபுக்கு பெரி காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி சென்னையில் அலாட் ஆயிருக்கு. இதுதான் பிசியோதெரப்பிக்கான க்ளோசிங் கட் ஆஃப். அடுத்து பார்க்கையில நம்மளுடைய பிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் பிரைவேட் காலேஜுக்கு தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், இங்கே பிரைவேட்னு போட்டிருக்கேன். அடுத்து ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்முக்கு 134.5 கட் ஆஃபுக்கு அன்னை காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் சீட் வந்து தர்மபுரியில் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 93.5 கட் ஆஃபுக்கு ஸ்ரீ லட்சுமி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர்ல சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்க்கு 90 கட் ஆஃபுக்கு நந்தனம் ஹெல்த் சயின்ஸ் வந்து திருப்பத்தூர்ல சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 96 கட் ஆஃபுக்கு எல்என் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தர்மபுரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி அடுத்து எஸ்சிக்கு வந்து 83.5 கட் ஆஃபுக்கு பெத்தலம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 99 கட் ஆஃபுக்கு பத்மாவதி காலேஜ் ஆஃப்
ஃபார்மசி தருமபுரியில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 114.5 கட் ஆஃபுக்கு கஸ்தூரி காந்தி ஃபார்மசி வந்து காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு. இது பிஃபார்முக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பிஓடிக்கு வந்து ஓசிக்கு வந்து 139 கட் ஆஃபுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ் வந்து ஈரோட்டில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 109.5 கட் ஆஃபுக்கு அதாவது ஜேகேகே முனிராஜ் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து அலாட் ஆயிருக்கு. அடுத்து பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 129 கட் ஆஃபுக்கு கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் அலாட் ஆயிருக்கு. அடுத்து எம்பிசிக்கு 99 கட் ஆஃபுக்கு காலேஜ் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி ஜேகேகே முனிராஜில் வந்து பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்தில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு வந்து 97 கட் ஆஃபுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் பார்மசிக்கல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 122 கட் ஆஃபுக்கு ரேவதி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி திருப்பூரில் சீட்டு வந்து அலாட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஓடி. அடுத்து ஃபார்ம் டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு 6 வருஷ கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய கட் ஆஃபை பார்க்கையில் ஓசிக்கு 122.5 கட் ஆஃபுக்கு ஸ்ரீ சண்முகா காலேஜ் வந்து ஃபார்மசி வந்து திருச்செங்கோடில் சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிக்கு 101.5 கட் ஆஃபுக்கு அதாவது விவேகானந்தா ஃபார்மசி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்முக்கு 129 கட் ஆஃபுக்கு தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 109.5 கட் ஆஃபுக்கு ஜிஆர்டி காலேஜ் திருவள்ளூரில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு 101 கட் ஆஃபுக்கு ஸ்ரீ ஐசாக் நியூட்டன் நாகப்பட்டினத்தில் சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 96.5 கட் ஆஃபுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எடையாத்திக்குட்டி ஜிஎஸ் பிள்ளை காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு காலேஜ் அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 128 கட் ஆஃபுக்கு எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோட்டில் சீட் அலாட் ஆயிருக்கு. இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். அதில் நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நல்லா தெளிவாக உன்னிப்பாக பாருங்க. கட் ஆஃபை விட ரேங்க் ரொம்ப முக்கியம். அதில் ஜி ரேங்க்னு போட்டிருக்கேன். உங்கள் ரேங்க்குக்கு சீட்டு கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க்கு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்துட்டு பல பேருக்கு சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு கிடைக்கல சார், நீங்கள் எல்லா சாய்ஸையும் வைக்கல சார், அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ அடுத்த ரவுண்டு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் உறுதியாக நடக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. 1வது ரவுண்டு முடிஞ்சிருக்கு, 2வது ரவுண்டு முடிஞ்சிருக்கு, 3வது ரவுண்டு முடிஞ்சிருக்கு, அடுத்து ஸ்டே வேகன்சி உறுதியாக நடக்கும். ஓகேவா? அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். இல்லை சார் நாங்கள் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பறக்கணும், இப்போவே அட்மிஷன் போடணும்னா போங்க. ஆனால் ஒரு சிக்கல் என்னென்னா இப்போ சீட்டு கிடைச்சவங்களே காலேஜில் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. என்னன்னு தெரியுமா? எல்லா காலேஜ்லேயும் பணம் 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 பணம், எல்லா காலேஜ்லேயும் பணம் தான். லட்சமாக கேட்குறனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் மாணவர்கள் இந்த ரவுண்டு வந்து சீட்டு கிடைச்சவங்க போய் ஜாயின் பண்ணாமல் போனால் அந்த சீட் எல்லாமே அடுத்த ரவுண்டுக்கு வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். டிடிஜிஸ்.